UG 2026 அட்மிட் லிங்க் ஓபன். அட்மிட் கார்டோட லிங்க் இப்போ ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் சேனல்ஸ்லயும் வெப்சைட்ஸ்லயும் நீங்க வீடியோவை இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்திருப்பீங்க. ஒரு சில லிங்கையும் அவங்க கொடுத்திருப்பாங்க. அது நம்ம என்டிஏ தரப்புல இருந்து நீட்டருக்காக வெளிவிட்ட ஒரு லிங்கா? எப்படி என்டிஏ சிட்டி இன்டிமேஷனை முன்னாடியே தந்தாங்களோ அதே மாதிரி அட்மிட் கார்டையும் சொன்ன தேதிக்கு முன்னாடியே தந்துட்டாங்களா அப்படிங்கிற முழு விவரத்தையும் கூடவே அட்மிட் கார்டு உங்க கையில கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்க என்னென்ன விஷயத்தெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற அபிஷியல் டேட்டாவையும் நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ சேனலுக்கு யாராச்சும் புதுசுனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்க உங்களுக்கு தேவையான எல்லா டேட்டாவும் ட்ரூத்ஃபுல்லான ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிசர்ச் பேஸ் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற மாதிரி இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். முதல்ல என்டிஏ தரப்புல இருந்து லிங்கை கொடுத்துருக்காங்களா, லிங்கை எப்படி ஓபன் பண்றது அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா என்னவெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லிடுறேன். ஸோ அட்மிட் கார்டுல ஒட்ட வேண்டிய 2 போட்டோஸ் இருக்கு. ஒன்னு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, இன்னொன்னு போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ. இந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவையும் போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோவையும் நீங்க வீட்டிலேயே உங்க அட்மிட் கார்டுல ஒட்டிட்டு எடுத்துட்டு போகலாம். அடுத்ததா உங்க லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன், அப்புறம் உங்களோட சிக்னேச்சர். லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷனை உங்கள்கிட்ட ஒரு இங்க் பேட் இருக்குன்னா அதுல வச்சு உங்களோட அட்மிட் கார்டுல நீங்க வைக்கலாம். இது நீங்க ப்ரௌசிங் சென்டர்ல போய் பிரிண்ட் எடுப்பீங்க இல்லையா உங்க அட்மிட் கார்டை, அங்க இருந்தே கூட செஞ்சுக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல ஹரிபரியில நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. பட் சிக்னேச்சரையும் அப்படியே போட்டுடலாம்னு நினைக்காதீங்க. ஏன்னா சிக்னேச்சர் நீங்க எக்ஸாமினர் முன்னாடி அந்த எக்ஸாம் ஹால்ல தான் போடுற மாதிரி இருக்கும். சோ டு கிளப் ஆல் திஸ், உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ, அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன், இத 3த்தையும் நீங்க வீட்ல இருந்தே வச்சுட்டு போயிடலாம். பட் உங்க சிக்னேச்சரை நீங்க எக்ஸாம் ஹால்ல எக்ஸாமினருக்கு முன்னாடி தான் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப ஃபைனலா என்டிஏ தரப்புல இருந்து நம்மளோட லிங்கை ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்களா? இதுக்கு நம்ம கொஞ்சம் ஹிஸ்டரியை புரட்டி பார்க்கணும். ஏன்னா எப்பவுமே என்டிஏ எக்ஸாம் டேட்டுக்கு 4 நாள் முன்னாடி எக்ஸாக்டா உங்களுக்கு லிங்கை ஆக்டிவ் பண்ணுவாங்க, அட்மிட் கார்டுக்கான லிங்கை தருவாங்க. பட் இப்போ இந்த டேட்டா வச்சு பார்க்கும்போது உங்க எக்ஸாம் மே 3 ஏப்ரல் 29 எக்ஸாக்டா உங்களுக்கு இந்த லிங்க் ஓப்பன் ஆகணும். பட் மேம் இப்போ நிறைய சோஷியல் மீடியால, வாட்ஸ்அப்ல, டெலிகிராம்ல எல்லாம் இந்த மாதிரி லிங்க் ஆக்டிவ்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்களே, அதுவும் அஃபிஷியலான என்டிஏவோட லிங்க் மாதிரியே இருக்கே மேம், neet.nic.org.in மாதிரி எல்லாம் இருக்கே மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லெட் மீ டெல் யூ ஒன் திங். தயவு செஞ்சு அந்த லிங்கை கிளிக் பண்ணாதீங்க. வெயிட், தயவு செஞ்சு அந்த லிங்கை கிளிக் பண்ணாதீங்க. ஏன்னா அது ஹேக்கர்ஸ் உங்க பிரைவசியை நோக்கி உங்களை குறி வச்சு அனுப்பக்கூடிய ஹைப்பர் லிங்க்ஸ். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்க போன்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்களால ஹேக் பண்ண முடியும். பட் வெயிட், அப்ப மேம் இது உண்மையிலன்னு சொல்லிட்டீங்க, இந்த அட்மிட் கார்டுக்கான லிங்க் எப்போ வரும், எப்படி வரும், அண்ட் அதை நான் எப்படி செக் பண்ணணும், என் அட்மிட் கார்டில் மிஸ்மேட்ச் இருந்துச்சுன்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும், இந்த எல்லா டீட்டெயில்ஸையுமே உங்க அட்மிட் கார்டு வந்த உடனே உங்களுக்காக இம்மீடியட்டா ஃபர்ஸ்டா நம்ம சேனல்ல போடுற மாதிரி இருக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எஸ், நீங்க எந்த வருஷம் டாக்டராக போறீங்க, டாக்டர் உங்க பேரு அண்ட் இயர், டாக்டர் உங்க பேரு அண்ட் இயர் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. நான் உங்களுக்கு இந்த அட்மிட் கார்டுல செக் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் லிஸ்ட்டை அண்ட் எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி தேவையான செக்லிஸ்ட்டை டிஸ்கிரிப்ஷன் பின் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. நன்றி, வணக்கம்.